வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அழைக்கிறேன் வா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரை வருந்தி அழைக்கிறேன் வா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இந்த காருண்ய தேவனின் கிருபைகள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். ஒரு முறை என்னுடைய சகோதரின் நண்பர் ஒருவர் காயப்பட்டு இருக்கிறார்.
தன் குடும்பத்தார் மூலமாய் காயமடைந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். ஆகவே நான் அவரை பார்க்க சென்றேன். அவரை சில நாட்களாக சந்தித்த போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறினேன். இவருடைய வாழ்க்கையிலே அவர் பிஎஸ்சி வரை படித்திருந்தாலும் மனிதர்களை அடக்க வேண்டும், மனிதர்களுக்கு விரோதமாய் காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே செய்வதற்குரிய அதிகாரத்தை பெற வேண்டும் என்று சொல்லி தீங்கின் ஆவிகளை அழைத்து கொண்டார். ஆகவே யாராவது அவருக்கு விரோதமாய் அல்லது அவர் செய்கிற காரியத்தை கண்டித்தால் உடனே அவர்களுக்கு கால் வலியை, தலைவலியை ஏதாவது உண்டு பண்ணுகிற தீங்கின் ஆவியின் காரியங்களை செய்து விடுவார். அவை சொந்த குடும்பத்தாரே அவரை வெறுத்தார்கள். வெறுத்ததோடு மாத்திரமல்ல, அவரை ஒரு நாளிலே தகப்பனாரும் சகோதரரும் சேர்ந்து அவரை வெட்டி கொல்வதற்கு முயற்சித்தார்கள். 5 இடத்திலே காயப்பட்டு விட்டார். ஆனாலும் அவர் சத்தமிட்டபடினாலே அவர்கள் அந்த வீட்டை விட்டு ஓடிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையிலே என் சகோதரன் சகோதரி நான் இவ்விதமாய் காயத்தோடு இருக்கிறார், ஏதாவது செய்ய முடியுமா என்று சொல்லி நான் முதன் முறையாக என் சகோதரனையை அழைத்து அவர் வசித்து வந்த கிராமத்திற்கு சென்றேன். தலையிலே ஒரு காயம், கழுத்திலே ஒரு காயம், முதுகிலே ஒரு காயம், கையிலே காயம், இப்படியா இருந்தது. ஆகவே அவருடைய நிலைமை மோசமானதாக இருந்தது. தலையினுடைய காயம்தான் மிகுந்த வலுத்ததாக இருந்தது. அது 10 அங்குலம் நீளமுடைய ஒரு காயம். ஆயிரக்கணக்கான எறும்புகள் முற்றிக் கொண்டிருந்தது. ஆனால் தேவ ஆவியானவர் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு காயத்திற்காய் செய்ய ஆரம்பித்தேன். அவர் குடிக்கின்ற தண்ணீரானது கழுத்தில் இருந்த அந்த வெட்டு காயத்தின் நிமித்தமாய் வெளியே வந்துவிடும். இப்படிப்பட்ட நிலையிலிருந்து அவரை பார்க்க சென்ற பொழுது என் சகோதரன் மயங்கி விழுந்து விட்டான். பிறகு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் எழுந்தான். அதற்குள்ளாக என்னால் செய்ய முடிந்த காரியங்களை அந்த மகனுக்கு செய்து நான் வீட்டுக்கு வந்துவிட்டோம். பிறகு கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு சகோதரியை அழைத்து கொண்டு அவரை பார்க்க சென்றேன். அப்பொழுது பார்த்தால் அவர் மறுபடியும் என்னோடு வந்தவர் அதை பார்த்த உடனே, காயங்களை பார்த்த உடனே மயங்கிவிட்டார். அவருடைய 5 காயங்களிலே 2 காயங்கள் நன்றாய் காய்ந்து விட்டது. கழுத்திலே இருந்த வெட்டு குணமடைந்தபடினால் அவர் சாப்பிட முடிந்தது, தண்ணீர் குடிக்க முடிந்தது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். ஆனால் செல்லும் பொழுதெல்லாம் அவருக்கு இயேசு கிறிஸ்துவை சொன்னேன். அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல் வந்தது, சமாதானம் வந்தது. அடுத்த முறை இன்னொரு தெய்வ மனிதரோடு அவரை பார்க்க சென்ற பொழுது அவரும் பார்த்தவுடனே மயங்கிவிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஆனாலும் அவருக்கு காயங்களை கட்டி வீடு திரும்பினேன். இவர் ஒரு நாளிலே என்னுடைய இரவிலே என் வீட்டுக்கே ஓடி வந்து விட்டார். இரவிலே வந்து கதவை தட்டின பொழுது என்ன என்று கேட்டேன். என்னை கொல்வதற்காக வெளியிலே பூட்டிவிட்டு சீமனை ஊற்றினார்கள். நான் சத்தமிட்ட உடனே எல்லாரும் என்னை திறந்து விட்டு ஓடிவிட்டார்கள். இனி இங்கே இருந்தால் என்னை கொன்னுடுவாங்க அப்படி என்று வந்து விட்டேன் என்று சொன்னார். அவே என்னுடைய வீட்டிலே மேல்மாடி பகுதியிலே அவரை வைத்து அவருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து கூற ஆரம்பித்தேன். அவருக்குள்ளாக இருந்த தீங்கின் ஆவிகள், அவர் மந்திரத்தை செய்வதற்கு வைத்திருந்த ஆவிகள் ஒருபுறம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை கேட்க கேட்க அவருடைய சரீரத்திலும் அவருடைய ஆவியிலும் ஒரு பெரிய மாற்றம் வந்தது.
ஒரு நாளிலே நான் சென்னை சென்று திரும்பும் பொழுது அன்று யாரும் பார்க்கவில்லை. ஆகவே அவருக்கு உள்ளத்தில் கோபம். மறுபடியும் தன் பெற்றோரை, தன்னுடைய சகோதரனை பாதிக்க வேண்டும் என்று சொல்லி முன்பு தான் வைத்திருந்த அந்த ஆவிகளை கூப்பிட ஆரம்பித்தார். அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையானது பாடு நிறைந்ததாய் மாறியது. நான் கூட்டங்களை முடித்து வீடு திரும்பினேன். அவரை பார்த்த பொழுது நல்லா இருந்தார். ஆனால் காலையில் 7 மணிக்கு அவர் மரித்து போனார். அவருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது ஒரு சமாதானமும் அமைதி நிறைந்த வாழ்க்கை வந்தது. ஆனால் மீண்டுமாய் பழைய வாழ்க்கைக்கு அந்த ஆவிகளை கொண்டு தீங்கு செய்ய வேண்டும் என்று எண்ணின பொழுது அவர் எல்லாவற்றையும் இழந்து போனார், ஜீவனை இழந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கென்று வாழ அர்ப்பணிக்கும் போது பின்மாற்றம் அடையாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். பின்மாற்றம் அடையும் போது வாழ்க்கையிலே பாதிப்பை பிசாசானவன் கொண்டு வருவதோடு நம்முடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி விடுவான். கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்கிற உள்ளத்தை, உணர்வை தாரும். நீர் அவ்விதமாய் உறுதியாய் பற்றி கொள்கிற மனதை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்கிற தேவன் என்று அறிந்து நாங்கள் வழி விலகாதபடி உம்மிலே நிலைத்திருந்து வாழத்தக்கதான வாழ்நாளை தாரும். கர்த்தாவே, இந்த அருமையான சகோதரன் பின்மாற்றம் அடைந்து பழைய பாவ வாழ்க்கைக்கு சென்றபடினாலே ஜீவனை இழந்தது போல ஒருவரும் இழந்து போகாதபடி காத்துக்கொள்ள இது எச்சரிப்பாக இருக்கிறபடினால் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தாவே, எங்களுடைய ஆசீர்வதியும் உங்களுடைய வார்த்தையின்படி செய்து சுகம் சமாதானம் பெற்று சந்தோஷமாய் வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.